இந்த இலங்கை என்பது மிகவும் அழகிய நாடு, உலகத்திலே மிக சிறந்த அழகான சுற்றுலாத்துறைக்குரிய ஒரு சிறந்த தீவென்று எல்லோராலும் சொல்லப்படுகின்றது, பாராட்டப்படுகின்ற ஒரு தீவு. ஆகவே இந்த வளங்கள் அனைத்தையும் கொண்ட இந்த இலங்கை தீவிலே எங்களது பொருளாதாரத்தை நாங்கள் கூடுதலாக வலுப்படுத்த வேண்டுமென்றால் உல்லாச பிரயாண துறையை நாங்கள் வலுப்படுத்தினாலே போதும். இந்த நாட்டின் பொருளாதாரத்திலே மிக பாதியொரு அந்நிய செலாவணியை நாங்கள் உழைத்துக் கொள்ள முடியும். இந்த பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும். உண்மையாக எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன, வளங்கள் அற்ற ஒரு அழகற்ற நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. அந்த நாட்டிலே உல்லாச பிரயாண துறைகளை அவர்கள் புதிய தொழில்நுட்ப முறையின் மூலம் ගරු මන්ත්‍රීතුමා සමාවෙන්න ඕනේ. ඔබතුමාට තියෙන විනාඩි 4ක් කාලයක් පමණයි. මට වැරදිලා 7ක් කියලා කිව්වේ. සමාවෙන්න විනාඩි 4ක් කාලයක් පමණයි ඔබතුමාට තිබෙන්නේ. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு உல்லாச பிரயாணத்துறையை நீங்கள் வலுப்படுத்த வேண்டிய கடமை இந்த நாட்டுக்கு இருக்கின்றது. விசேடமாக உல்லாச பிரயாணத்துறையை நீங்கள் வலுப்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் அதற்குரிய தொழில்நுட்ப முறைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். விசேடமாக அம்பாறை மாவட்டம், அதாவது வடகிழக்கிலே நீங்கள் யுத்தத்தினாலே நலிவுற்ற பிரதேசங்கள், இந்த பிரதேசங்களிலே உல்லாச பிரயாணத்துறத்துக்குரிய சகல விடயங்களை நீங்கள் அதிலே நீங்கள் கொண்டு செல்லுகின்ற பொழுதோ அங்கே அந்த மக்களுக்கான தொழில் வாய்ப்பை பொருளாதார ரீதியான ஊக்குவிப்புகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இங்கே பேசியவர்கள் அநேகமான விடயங்களை சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். அதாவது இந்த உல்லாச பிரயாணத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்றால், வெளிநாட்டவர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் பல வழிவகைகளை இங்கே குறிப்பாக கூறியிருந்தார்கள். அதாவது உள்நாட்டு விமான போக்குவரத்து என்பவற்றை விஸ்தரணை செய்ய வேண்டியது கடமைப்பாடு இருக்கின்றது. அதே மாதிரி வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்கள், ஏனைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். உண்மையாக இந்த அரசினாலே உண்மையாக 4.5 பில்லியன் வருமானத்தை ஈட்டுகின்ற அளவிலே அந்த வேலை திட்டங்களை இந்த அரசு முன்னெடுத்து வருகின்றது. ஆனால் கடந்த காலங்களிலும் அரசு உல்லாச பிரயாணத்துறையை நாங்கள் பலப்படுத்த வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அது சரியான முறையிலே செய்யப்படவில்லை. ஆனால் இந்த அரசு இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் அதற்குரிய வழிவகைகளை செய்யுங்கள். நீங்கள் கூடுதலான அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்வதற்கான வேலை திட்டங்களை செய்யுங்கள். ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன், பொத்துவில் பிரதேசத்தில் உள்ள கோமாரி